ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான், 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இப்போதைக்கு வக்கர காலங்கள், 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது. ஒரு சில காலங்களாக குரு பெயர்ச்சியான பிறகு எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? குரு ஜென்ம ராசிக்கு வந்தால் அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது, ஆனால் பார்வை மூலமா நல்லது பண்ணும். குருவுடைய பார்வை 5, 7, 9. இப்போ 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறது. இப்போ கேது பகவான் அங்கே இருக்குது அப்படின்னாக்கா, கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதே 5ஆம் இடத்துல குழந்தைகளால் பாதிப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா 5ஆம் இடத்தோட பார்வை, குரு பார்வை அப்படிங்கிறது சிறப்பான பார்வை. பசங்களோட கல்வி மேன்மை, மேல் படிப்புக்காக நீங்கள் உதவி பண்ணுறது எல்லாமே இந்த 5ஆம் பார்வை, இந்த குரு பார்வை ஒரு சில முன்னேற்றங்களை கொடுக்கும். அதுலேயே அவங்களோட தசா புத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அதே பசங்களுக்கு அஷ்டம சனியோ 7 சனியோ நடந்து கொண்டு இருந்தால் கெடுபலன்கள் உண்டு. குரு பார்வை அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்யாது. அதே 7ஆம் பார்வை என்ன செய்யும்? 7ஆம் பார்வை அப்படிங்கிறது நேராக கலத்திரஸ்தானத்தை பார்க்கறது. உங்களுக்கு இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குரு நன்மை செய்யாது. நன்மை செய்யாத குரு பகவான், பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா பார்வை மூலமா நன்மை செய்யும். ஏன்னா இருக்கிற இடம் தான் நன்மை செய்யாத தவிர ஜென்மராசி அப்படிங்கிறதுனால பார்வை மூலமா நல்லது செய்யும். திருமணமே அமையல அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஏன்னா குரு பலம் கூடிச்சு, இப்போ திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டுத்தொழில், நண்பர்கள் மூலிமா நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். அதுவும் இல்லாத திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இப்போ பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ திருமணம் ஆகி நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதியர்கள்லாம் இருக்காங்க, டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க, இல்லை சேர்ந்து வாழ முடியல அப்படின்ட்டு கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். ஓரளவுக்கு அந்த நெருக்கடியிலேருந்து வெளியே வருவாங்க. பேச்சுவார்த்தை மூலமா நல்ல ஒரு பலன்களை அனுபவிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ டைவர்ஸ் கேட்டிருந்தா வேற ஒரு திருமணம் அவங்களுக்கு அந்த டைம் நெருங்குச்சுனாக்கா அந்த டைவர்ஸ்க்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை பாகிஸ்தானத்தை பார்க்கறது. நல்ல கொடுப்பனை, தகப்பனார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அதே பூர்வீக சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது அந்த அளவுக்கு சிறப்பு. இந்த குருவுடைய பார்வை 3 இடங்களை பார்த்தும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, இது வரைக்கும் கஷ்டம்தான் தொடருது. அதுவும் இல்லாமல் சனியோட பார்வையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. யோகம் செய்யக்கூடிய கிரகம் இப்போ வக்ரமாக இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இந்த வருடம் ஃபுல்லாகவே சனியோடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. அதுக்கு உண்டான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கல. சனி டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. 7ஆம் இடத்தை பார்க்குறது அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியான பிறகு கூட நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகள் தான். தசாபுத்தி எப்படி பாதிக்கும்? இப்போ ராகு கேது பெயர்ச்சியான பிறகும், குரு பெயர்ச்சியான பிறகும், சனி பெயர்ச்சியான பிறகும் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3, 4 பாதங்கள் மட்டுமே இந்த ரிஷபராசியில் இருக்கும். அப்போ தசா இருப்புக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடங்கள் நான் தசா இருப்பாக நான் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வந்தால், பிறகு சந்திர தசை 10 வருடங்கள், 3 + 10 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும். இப்போ செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்கா படிப்பில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த குரு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பெரும்பாலும் பெரிய மாற்றங்களை கொடுக்காது, மன உளைச்சல்களை தான் கொடுக்கும். சரியான முடிவு எடுக்க முடியாது, சரியான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படாது, மனசு தெளிவாக இருக்காது. செவ்வாய் தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை.
செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குரு நல்லது செய்யலை, சனி பகவான் நல்லது செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா பெரும்பாலும் தசையோட பாதிப்பு தான். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும். 12 கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். கோச்சார ரீதியாக இப்போ மீன ராசியில் இருக்குது, வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் ராகு பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது, அதாவது ஜென்ம ராசியில் இருக்குது. இப்போ ராகு பகவானால் உங்களுக்கு நல்லது தான், லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லது தான். அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. அப்போ 11 இருக்குது, குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குருவோட அம்சத்தை வாங்கி இருக்கிறதுனால அந்த ராகு பகவான், அந்த ராகு பகவானை இயக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி அது. அந்த வீட்டதிபதியோட நிலைமை, அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்களை தான் அதிகப்படியாக அந்த ராகு தசைங்கிறது கொடுக்கும். 18 வருட காலங்களும் 20 வயசுலேருந்து 38 வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படின்னாக்கா இப்போ ராகு பகவான் உங்களுக்கு இப்போ ராகு பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் வேலை வாய்ப்பெல்லாம் உறுதியாக கிடைக்கும். அதே 6, 8, 12 மறைஞ்சி அவயோகரோட வீட்டில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தை கொடுக்கல, வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு சரியாக அமையலை அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் அமைஞ்சிடும். ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார், பார்வை மூலயமா கொடுப்பார். ராகு பகவான் தசை அப்படிங்கிறது சரியில்லைனா கூட, இப்போ சரியில்லைனா தான் உங்களுக்கு நிறைய அலைச்சல், இப்போ மன உளைச்சல், இப்போ வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது எல்லாமே இந்த ராகு தசை நல்லா இல்லை அப்படின்றதுனால தான், நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணல அப்படிங்கிறதுனால தான். குரு பகவானை விட யோகம் செய்யக்கூடிய சனி சிறப்பகவான் உங்களுக்கு நல்லாவே இருக்குது 10ஆம் இடத்துல. அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த வருடத்தில் பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தையும் வேலை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ராகு பகவான் தசை. திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணமே கைக்கூடி வரலன்னு வச்சிங்களேன். சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு, சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சந்திரனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா இளவயது காலகட்டத்தில் வர்றதுனால இது திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம். வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு 38 வயசில் அமையணும், 38 வயசுக்குள்ளே அமையணும் அப்படின்னாக்கா, வயது காலகட்டத்தில் இதெல்லாம் அமையணும் அப்படின்னாக்கா அந்த ராகு பகவான் நல்லா இருக்கணும், ராகு தசை நல்லா இருக்கணும். இது சரியில்லைன்ற பட்சத்தில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இப்போ திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு ராகு தசைங்கிறது சரியில்லாத அமைப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி யோகராக இருந்தால் மட்டுமே யோகம் செய்யும். அதுலேயும் அந்த யோகராக இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைந்திருந்தால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு ஒன்று லேட் ஆகும், அப்படி இல்லை உடனடியாக திருமணத்தை கொடுத்து பிரிய வைக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு திருமணங்கள் அப்படி இல்லைனாக்கா 2 திருமணங்கள் 3 திருமணங்கள் கூட ஒரு சில பேருக்கு நடக்கும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், எந்த திருமணத்திலையும் திருப்தி இருக்காது. பெண்ணாக இருந்தால், ஆணாக இருந்தால் திருமணமே கூடி வராது, திருமண ஆசைகளே இருக்காது ஒரு சில பேருக்கு. அப்படியே திருமணம் கூடி வந்தாலும் அதில் திருப்திகரமான வாழ்க்கை அமையாது. இது விதிவிலக்கு உண்டு, இது எல்லாருக்குமே சொல்லலை. ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் மட்டுமே, அது எல்லாருக்குமே அமையாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான், 100க்கு 10 பேருக்கு மட்டும்தான் அமையும்னு வச்சிங்களேன். உங்களுக்கு திருமண ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தசையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ குரு தசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குரு தசைங்கிறது நல்லது செய்யாது, பாதகாதிபதி தசை. இதில் ஜென்ம ராசியில் கோச்சார நிலைமைப்படி ஜென்ம ராசியில் இருக்க குரு 5ஆம் பார்வை, பசங்களுக்கு உண்டான மேன்மை இந்த காலகட்டங்களில் கிடைக்கும், பசங்களுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு எந்தவித வளர்ச்சியும் இருக்காது, உங்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும், படிப்பு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், எல்லாமே அவங்களுக்கு நல்லது கொடுத்துரும். ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா தசை அப்படிங்கிறது பாதகாதிபதி தசை அப்படிங்கிறதுனால. ஆனால் அவங்களுக்கு 7ரை சனியோ அஷ்டம சனியோ நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் இந்த பலன்கள் மாறி இருக்கும். அதனால் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஜென்மராசியில் வந்ததுனாக்கா மன உளைச்சல் உண்டு,
பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நெருக்கடி, திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ரொம்ப பெருசாலாம் கொடுக்காது இந்த குரு தசை. ஏன்னா குரு தசைக்கு உண்டான காரகத்துவமே திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது தான், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது தான், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் தான். அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பார் இந்த குரு பகவான். என்னதான் பாதகாதிபதி தசையாக இருந்தாலும் சரி, இந்தே லக்னமாக இருந்தால், வேற லக்னமாக இருந்தால் அதுக்கு விதிவிலக்கு உண்டு. 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ வக்கர காலங்களில் மட்டுமே உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை. வேற எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ கோச்சார நிலைமையில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்படி தொழிலில் வளர்ச்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது ரொம்ப கெடுபலனை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அதுமாரி கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் சனி தசையில் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் தொழில் பண்ணணும். பணம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கனாக்கா அது திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சனி தசையில் பணம் வாங்கினா கூட அது திருப்பி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கோச்சார நிலைமைப்படி 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்குது. இப்போ வக்ர காலங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளத்தை கொடுக்காது. தொழிலில் நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர். பாக்கி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. இது 2ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை. இப்போ குரு பயிற்சியான பிறகு எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீரும். இதன் பிறகு வரக்கூடிய இந்த குருவுடைய நகர்வுகள், சனியுடைய நகர்வுகள் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். தொழில் வளர்ச்சியை பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழில் ரீதியான ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பார், தொழில் வளர்ச்சியை கொடுப்பார். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு மன உளைச்சல்களையும் மன அழுத்தத்தையும் சிறிது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பெரிய முடிவுகளை எடுங்க. சொத்து பிரிக்கிறதெல்லாம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு கொடுத்துரும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குலேருந்து உங்களுக்கு சாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய கோச்சார கிரகப்படி இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் எந்தவித மாற்றமும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய கிரக நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். நன்றி.